Kana Gavanida. So 6th sum exercise 8.3 la if A, B and C are interior angles of a triangle ABC. So ABC னு ஒரு triangle இருக்கு and angle A, angle B, angle C னு சொல்லி interior angles of a triangle. Then show that sin of B plus C by 2 equals cos of A by 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. So இப்ப பாருங்க LHS எடுத்து நம்ம RHS கொண்டு வரணும் prove பண்றதுக்கு show that. So இப்ப LHS ல என்ன இருக்கு sin of B plus C. இது எப்படி proceed பண்ணி இப்படி இருந்தாலே proof வந்தாலே நமக்கு ஒரு பெரிய problem என்னவா இருக்கும் what is the next step how should I proceed this அதுதான் நமக்கு டவுட்டா வரும். So அப்ப B plus C left hand side ல right hand side ல A அப்படினு இருக்கு. first இது ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி என்ன பண்ணணும் கரெக்ட்டா this B plus C should be written in terms of A in terms of A A வர மாதிரி இத மாத்தி எழுதுறதுக்கு ஏதாவது chances இருக்குதா சோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணனும் அப்படிதான் நம்ம இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து ஸ்டெப் ப்ரோசீட் பண்ணனும் கண்ணா சரியா சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க ட்ரையாங்கிள் அப்படிங்கற ஒரு டேர்ம் இருக்கு சோ ட்ரையாங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் இந்த ரெண்டு டேர்ம் வச்சு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வரலாம் interior angle property correct so அப்ப என்னது sum of all angles in a triangle is equal to 180 degree sum of all angles inside a triangle is equal to 180 degree which means angle A plus angle B plus angle C this will be equal to 180 degree all the three angles will sum up to 180 degree so இந்த இடத்துல BCA ன்னு கொடுத்திருக்கிறதெல்லாம் என்னது ஒரு விதமான தீட்டா angle கரெக்ட்டா ABC ன்றது angle so அதுதான் அவங்க ABC நீங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க நம்ம தீட்டான்னு ஜெனரலா சொல்லாம they have named the angles ஓகேவா so அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி படி B plus C that can be left ஓகேவா இதே சைடுல இதே இடத்துல விட்டுருவோம் எதை மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் டிரான்ஸ்போஸ் ஆவறது A வை மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம் so already 180 is present on the right hand side now A is also transposed to right hand side அப்ப என்னவா வரும் minus angle A கரெக்ட்டா so angle B plus angle C வேணும் அப்படினா என்ன பண்ணனும் 180 minus angle A so இதுதான் உங்களுடைய நீங்க கண்டுபிடிச்சிருக்க கூடிய ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூஷன்காக ப்ரூஃப்காக நீங்க ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டீங்க ஓகேவாடா கண்ணா புரியுதா எப்படின்னு so B plus C இருக்கு இங்க ரைட் ஹேண்ட் சைடுல A இருக்கு so இத வந்து A ல எழுதுறதுக்கு to make A as a subject அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணலாம்னு பார்க்கறேன் அப்ப angle property எடுக்கறேன் triangle angle property A plus B plus C equals 180 degree so B plus C equals 180 minus A ன்னு வெச்சிரோம் ஓகேவா சோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் we have to substitute take the LHS எடுக்கறப்ப என்னது sin of B plus C இருக்கிற இடத்துல what you are going to do 180 minus A ன்னு substitute பண்ண போறோம் 180 minus A by 2 புரியுதாடா கண்ணா இத வந்து நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இப்போ இதுல ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் இந்த 180 minus A இத மட்டும் நம்ம கொண்டு வரலாம் ஓகேவா தனியா எடுத்து இந்த சைனை வந்து நீங்க கொஞ்ச நேரம் கண்டுக்காதீங்க ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணலாம் sin வந்து இப்போதைக்கு நமக்கு வேலை இல்ல இது மாதிரி இருந்தா நம்மளால எந்த ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது so 180 by 2 minus A by 2 என்னடா கண்ணா எழுதுறோம் 180 by 2 minus A by 2 அதாவது இந்த 2 ன்ற டினாமினேட்டரை நான் செப்பரேட்டா தனித்தனியா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் 180 க்கு by 2 தான் A க்கு by 2 தான் சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் sin of 180 by 2 ஓட வேல்யூ என்ன 2 1s are 2 2 90s are 180 அப்ப sin of 90 minus A by 2 நம்ம எதுவுமே செய்ய முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது so we are going to write it as it is A by 2 னே எழுதுறேன் sin of 90 minus A by 2 இப்போ இதுக்கு மேல நமக்கு இங்க ஏதாவது ஸ்டெப் பண்ண முடியுமா ஏதாவது ப்ரோசீட் பண்ண முடியுதா முடியல கரெக்ட்டா இதுக்கு மேல நமக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்ப இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வருது 90 minus A by 2 னு இத பார்க்காதீங்க இது வந்து ஒரு தீட்டா வேல்யூ கரெக்ட்டா ஏதாவது ஒரு தீட்டா வேல்யூ ஒரு ஆங்கிள் அங்க இருக்க கூடியது ஒரு ஆங்கிள் உடைய வேல்யூ அப்ப sin of 90 minus theta ன்ற ஃபார்மட்ல இது இருக்கு இது எந்த ஃபார்ம்ல இருக்குது sin of 90 minus A by 2 அப்படின்றது ஒரு ஆங்கிள் உடைய வேல்யூ தீட்டா உடைய வேல்யூ so 90 minus theta ன்ற ஃபார்மட்ல இருக்கு sin of 90 minus theta அப்படின்றது என்னது cos theta complementary angle concept
என்ன angle concept? Complementary angles. இது படிச்சிருக்கோம் கரெக்ட்டா? சோ அப்ப sin of 90 minus theta equals cos theta, that is equal to, இப்போ இங்க sin 90 minus theta ஓட வேல்யூ என்ன? a by 2. theta ஓட வேல்யூ இங்க என்னது? a by 2. அப்ப cos theta ன்னு எழுதுறதுக்கு பதிலா cos a by 2 ன்னு எழுத போறோம். What we are going to write? Cos theta ன்னு எழுதுறதுக்கு பதிலா cos a by 2. So right hand sideல இருக்கக்கூடிய term வந்துருச்சா? Hence proved. Prove பண்ணிட்டோம். புரியுதா? ரொம்ப சிம்பிள் ப்ரூஃப் கண்ணா. ரெண்டு பாயிண்ட் தான். ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கீங்க, அது சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு வர வேண்டிய டேர்ம் வந்துருது. சரியாடா? சோ அடுத்த சம் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? Express sin 67 plus cos 75 in terms of trigonometric ratios of angles between 0 degree and 45 degree. அப்ப இங்க இருக்கக்கூடிய values எப்படி இருக்கு? 67 is also greater than 45, 75 degree is also greater than 45. அப்ப இத வந்து நம்ம 45 டிகிரிக்கும் 0 டிகிரிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய values ஆ மாத்தணும். கரெக்ட்டா? சோ அப்ப in terms of trigonometric ratios of angles. அப்ப trigonometric ratios generalize பண்ணிட்டாங்க. சோ இந்த sin சைனாவே தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதனுடைய ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இத கன்வர்ட் பண்ணிக்கலாம். other ratios ஏதாவது cos secant cosecant எது பாசிபிளோ அந்த ரேஷியோவை நம்ம மாத்திக்கலாம். just only condition is that the values should not change. டிகிரியோட values கிடையாது, டோட்டலா இந்த சைனோட வேல்யூ மாற கூடாது. புரியுதா கண்ணா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கான்செப்ட் again. கரெக்ட்டா? சோ அப்ப sin theta அப்படினா என்னது? cos 90 minus theta. cos 90 minus theta. cos theta அப்படினா எப்படி எழுதுவோம்? sin 90 minus theta. அப்ப இங்க sin இருக்கிறப்ப what I'm going to do? I'm going to write it in terms of cos. cos of 90 minus what is the theta value here? 67. அப்ப 90 minus 67 plus இங்க cos இருக்கு. cos என்ன எழுதலாம்? sin of 90 minus theta ன்னு எழுதலாம். அப்ப sin of 90 minus what is the theta value here? 75. so 90 minus 75. புரியுதா தங்கம்? இதனால நமக்கு ஃபைனல் ஆன்சர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? சோ அப்ப cos of 90 minus 67. சோ சப்ட்ராக்ஷன் தெரியலன்றவங்க தனியா செஞ்சு பாத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? சோ அப்ப இங்க 90 minus 67 என்ன? 23. அப்ப cos 23 plus sin of 90 minus 75 15. கரெக்ட்டா? தெரியாதவங்க again தனியா செஞ்சு பாத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? சோ அப்ப sin 15. இப்ப வேல்யூஸ் செக் பண்ணுங்க. தீட்டாவோட வேல்யூஸ் 23, இங்க 15 இருக்கு. 23 15 என்ன மாதிரி வேல்யூஸ்? they are greater than 0 and less than 45 degree. அப்ப நம்ம கன்வர்ட் பண்ணிட்டோம். we have expressed these ratios, trigonometric ratios between angles between எப்படி? 0 degree and 45 degree. புரிஞ்சுதா? புரியலையாடா கண்ணா? அவ்வளவுதான், சிம்பிள். 6th sum and 7th sum அது ஒரு ப்ரூஃப், இதுவும் ஒரு விதமான ப்ரூஃப் தான். ஓகே ஓகே கண்ணா, thank you.